வணக்கம். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த அப்படின்னு கம்பராமாயணத்தில் நிறைவு பகுதியில் வரக்கூடிய பாடலை பார்க்குறோம். அதாவது ராமபிரான் முடிசூட்டி கொள்கிற போது அந்த அரியணைக்கு பக்கத்தில் அனுமன் இருந்தார், அங்கதன் உடைவாளை ஏந்தி இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இதில் நமக்கு ராமரை, இலக்குவனை, பரதனை, சத்ருக்கனை, சீதையை, அனுமனை, சுக்ரீவனை எல்லாரையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அங்கதன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அங்கதன் வாலியினுடைய மகன்க. அவருடைய மனைவி பெயர் யாருடைய மனைவி? வாலியினுடைய மனைவி பேர் தாரை. தாரையினுடைய மகன்தான் அங்கதன். பெருவீரன், அனுமனுக்கு இணையான வீரம் கொண்டவன். ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், தந்தை கொல்லப்படுவதை பார்க்குறான் எங்கள் கிஷ்கிந்தா காண்டத்தில். அப்படி கொன்ற போது முதல்ல வாலி கடுமையாக ராமனை திட்டிட்டு பிறகு ஞானம் பெறான். ஞானம் பெறதோடு மட்டுமில்லை, நான் செஞ்ச தப்புத்தான்னு உணர்றான். ஏவுகூர் வாலியால் எய்தினாய் அடியேன் ஆவிபூம் வேளையில் அறிவுதந்தறி அருளினாய் மூவன் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தரும் நீ, பகையும் நீ, உறவு நீன்னு சொல்லி ராமனுடைய அம்பு பட்டதுனால அவனுக்கு ஞானம் ஏற்பட்டு வாலி மோட்சம்னே சொல்கிறோம். அப்படி சொல்லதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அந்த கடைசி காலத்தில் தன் பிள்ளை அங்கதனை கூப்பிட்டு ராமனுடைய கையில் ஒப்படைக்கிறாருங்க. நினச்சி பாருங்கள், தன்னை கொன்றவர் தான் ராமர். ஆனாலும் கூட அவர் நல்லவர் என்பதை உணர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த உணர்வோடு தான் பிள்ளையை பார்த்துக்கிற சொல்லி ராமன் கையில் ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைத்த பிள்ளையத்தான் அந்த வானர சேனைக்கு தளபதி ஆக்குறாருங்க. யார்? ராமர். இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? ராமன் முதல்ல தூதுவிட அனுப்புனது அனுமனைத்தான், சீதையை தேடிட்டு வர்றதுக்காக. அடுத்த தூதுவனாக யார் அனுப்புகிறாருன்னா ராவணன்கிட்ட அங்கதத்தாங்க அனுப்புகிறாங்க. அங்கதன் தூதுன்னே ஒரு பகுதி இருக்குது. அப்படி தூது போன அங்கதனை ராவணன் தன்னுடைய வார்த்தைகளால் வளைக்க பார்க்குறான். ஏய், உங்கள் அப்பாவை கொன்னா அவங்களுடையா நீ சேர்ந்துருக்கிற அப்படின்னு சொன்னபோது, இந்த பார், அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நீ செஞ்சுக்கிட்டு இருக்க தப்புக்கு மற்ற தப்பெல்லாம் உதாரணம் சொல்லக்கூடாது. உன்னை நான் எப்படி பார்த்துருக்கேன் தெரியுமா? நான் சின்ன பிள்ளையா தொட்டிலில் படுத்திருக்கப்ப உன்னை கொண்டு எங்கள் அப்பா வாலில் கட்டி தலைகளாக தொங்க விட்டு, இந்த பார் 10 தலை பூச்சின்னு காட்டுவார். அப்படி பார்த்தவன் நான். அதனால் என்கிட்ட உன்னுடைய வேலையெல்லாம் வேண்டாம். சீதையை விட்டு விட்டால் நீ பிழைப்பாய், இல்லாவிட்டால் இளைஞர் நகரம் அழியும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் தன் வீரத்தை காட்டிவிட்டு வந்த பெருமை அங்கதனுக்கு உண்டு. அதனால தான் ராமர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த படைத்தளபதியாக்கி வெற்றி கொண்டதோடு மட்டுமில்லை, தன்னுடைய உடைவாளை அந்த அங்கதன் கையில் கொடுக்குறார். எப்போ? அந்த இடத்துல கொடுக்குறார். அங்கதனை அப்படி கையில் பற்றி கொண்ட உடனே உடைவாளை கொடுக்குறதா என்ன தெரியுங்களா? என்னுடைய மெய்காப்பாளன் நீ தான், எனக்கு ஆபத்து ஏதேன்னு வறுமையானால் நீ என்னை காக்க வேண்டும் என்று நம்பி கொடுக்கிறார் என்று சொன்னால் அத்தகைய பெருமை அங்கதனுக்கு உண்டுங்க. இப்படி அவர் வருகின்ற பகுதி, அங்கதனுக்கு நமக்கு காட்டப்படுகின்ற பகுதி குறைவாக இருந்தாலும் கூட கிஷ்கிந்தா காண்டத்தில், அதே போல் சுந்தரகாண்டத்தில், பிறகு யுத்தகாண்டத்தில் என்று அத்தனை பகுதியிலும் அங்கதனுடைய பெருமை வரிசையாக சொல்லப்பட்டு வருகிறது. பெருமையும் புகழும் சிறப்பும் கொண்ட பாத்திரங்களில் அங்கதனுடைய பாத்திரமும் ஒன்று. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.